Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோல scatter beads embroidery blouse பத்தி பார்க்க போறோம். Scatter beads ஸ்டிட்ச் பண்றதுக்கு எப்படியெல்லாம் நெக்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பேப்பர்ல நான் வந்து ரவுண்ட் நெக்குக்கு ஏத்தாப்ல இந்த மாதிரி ஒரு டாட்ஸா நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் கவனிச்சுக்கோங்களேன், நான் இப்போ காட்டுற இந்த ரவுண்ட் சர்க்கிள் சின்ன சின்ன சர்க்கிளாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சர்க்கிளுக்கு எல்லாமே இட்லி மோட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிடணும். அந்த பீட்ஸை அதில் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இதில் எல்லாமே ரவுண்ட் பீட்ஸ், எனி சைஸஸ் ஆஃப் ரவுண்ட் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இட்லி மோட்டிவ் பீட்ஸ் அண்ட் டல் கோல்டு பீட்ஸ் வந்து 4mm சைஸ்லையும் அண்ட் சுகர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் புட்டாஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிடணும். இப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். பிகினர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இதனுடைய ஸ்லீவில் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியாக டிசைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஸ்கேட்டர் பீடுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணுறனால அதுக்கும் இந்த மாதிரி மார்க்கிங் வச்சுக்கிடணும். அண்ட் சென்டரில் இந்த கேப் இருக்கும். அண்ட் அதனுடைய அவுட் சைட் ஃபுல்லும் நம்ம ஸ்கேட்டர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸே வராது. நெக்ஸ்ட், ஃப்ரண்ட் நெக் பாருங்கள். பேக் நெக் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ த சேம் டிசைன்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ பாருங்கள், கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்லைன்லாம் 1 ரோ மட்டும் செயின் ஸ்டிச் ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற சில்க் த்ரெட்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா, அதுக்கு இன்னர் சைடில், அதாவது நெக் சைடு பக்கம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பீட்ஸ் அங்கிட்டு போயிடக்கூடாது ஸ்டிச்சிங்கில். அப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மிஷினில் தைக்கும் போது பீட்ஸ் அடிப்படும். ஸோ நமக்கு மார்க்கிங்காக அது ஜஸ்ட் அந்த சில்க் த்ரெட் அப்படி இருக்கட்டும், செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் அந்த சர்க்கிள்குலாம் மார்க் பண்ணி இருக்கிறதுலாம் இட்லி மோட்டிவ் பீட்ஸும் அண்ட் பாயிண்ட் வச்சுருந்த இதில் எல்லாம் 4mm சைஸில் இருக்கிற டல் கோல்டு பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த த்ரெட் கோல்டு கலரில் இருக்கிற நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுற த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நீடில் வந்து பீட்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு ஏற்றாப்புல தின்னாக இருக்கணும். ஸோ அந்த நீடிலில் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீடில் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அந்த நீடில் வச்சு பீட்ஸை எடுங்க. இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒர்க் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக காட்டுறேன். இதை நம்ம இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஒன் பீடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆரியில் ஸ்டிச் பண்ணுறது வேறு, அது கம்மிங் வீடியோஸ்லாம் அது எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆரி தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஸ்கேட்டர் பீட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேட்டர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னம்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்மளுடைய ஒர்க்கு ஸ்பீடு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட், இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டனால அவங்களுடைய லைக் படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கேட்டர் பீட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் புட்டாஸுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்லைனில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள்.
இந்த மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருந்தாலுமே ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் பிகினர்ஸுக்கும் ஒரு நல்ல ஐடியாவும் கிடச்சிருக்கும், எப்படி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.